ஆத்தாடி ஆத்தா, இன்றைக்கு இந்த பெட்டிக்குலாம் தூங்க போகிறோமா? ஜப்பானில் இந்த மாதிரியான ஹோட்டல்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது. இன்றைக்கு நாம் இந்த ஹாஸ்டல் ஹோட்டலில் தங்கி இந்த பெட்டிக்குள்ளே தூங்குகிற அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். வாங்க ஒரு கை பார்க்கலாம். அத்தாடி ஆத்தா, பெரிய ஒரு அக்கப்பூரில் தான் வந்து இந்த ரூபை கண்டுபிடிச்சேன். சரி பரவாயில்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கபடியாக நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்த வந்து புக் பண்ணது. நம்ம தமிழ் ட்ரக்கர் புவனி தம்பி தான் இந்த இடத்த ஓகேனா இது நல்லா இருக்கும், உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கும், ரூமை விட இது நல்ல வித்தியாசமாக இருக்கும், இன்றைக்கி இங்கே தங்குங்க, இன்றைக்கும் நாளைக்கு இங்கே தங்குங்க, அதுக்கு பிறகு மற்ற இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து ஸ்மார்ட், அதாவது டிஜிட்டல் முறையில் தான் நாங்கள் வந்து இந்த கார்டை எல்லாத்தையும் அங்கே பதிஞ்சு எடுக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே ரிசப்ஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு பேர், ஐடென்டி கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் அங்கேயுமே இல்லை. எல்லாமே முதல்ல நாங்கள் Booking.comல புக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதிலே காசுக்கு நாம் பே பண்ணிட்டோம்னு சொன்னால் இங்கே வரும்போது நாம் எல்லாம் நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்பர், நாமளே எல்லாம் நம்மளுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் அதில் என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கார்டு வரும். இந்த கார்டை வச்சுக்கொண்டு தான் நாம் இந்த இடங்கள்லாம் போய் நமக்கு தேவையான இடங்களை வந்து பயன்படுத்தலாம். சரி, இப்போ இது வந்து வந்ததுக்கு பிறகு இதுக்குள்ளே ஒரு கை கழுவுறதுக்கு, முகம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு சின்ன குட்டி குட்டியாக என்ன சொல்கிறது, கபட் மாதிரி அல்லது லொக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாமே அந்த லொக்கர் மாதிரி. இந்த லொக்கருக்குள்ளே நம்மளுடைய பேக்குகளை வைக்கலாம். என்னுடைய நம்பர் வந்து 058 இந்த இருக்க கியூஆரை இதில் நாங்கள் கியூஆர் ரைட் பண்ணிட்டோம்னா இது ஓப்பன் ஆவார். ஓப்பன் ஆகினா இந்த பாருங்கள், என்னுடைய பேக்கு அடுத்த பேக் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இதில் இருக்குது. இதை வச்சு நாம் எங்கே வேணாலும் லாக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடலாம். இது யாரும் திறக்க இயலாது, இந்த கார்டு இல்லாமல் யாரும் திறக்க இயலாது. இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது, குளிக்கிற பாத்ரூம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு, எல்லாம் பயங்கர நீட்டாக நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது, இது குளிக்கிற பக்கம், இது வந்து வாஷ்ரூம் பக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் போகிறோம் ரூம் பார்க்க போகிறோம். ரூமை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ரூம் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பெட்டி மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு நாங்கள் மூடிட்டு தூங்க வேண்டியதான். இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமாங்க. இதுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இடம் வச்சுருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்க எப்படி இருக்குண்டு. இதுக்குள்ளெல்லாம் பேக் கொண்டு வரல. இதுக்குள்ளே பெட்ஷீட்டும் இந்த தலானி மட்டும்தான். இதுக்குள்ளே என்னோடய நம்பர் வந்து 058. ஓகே, இந்த இருக்குது 058. இதுதான் நம்ம ரூம், இன்றைக்கி தூங்க போகிற ரூம். எப்படி இருக்குது பாருங்க, மேலே வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்கிறது, இது வந்து நான் நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கேன். இது மேலே ஏறி போகிறதுக்கு படி வச்சுருக்காங்க. நல்ல காலம் நமக்கு வந்து கீழே வந்தபடியாக ஏறி போகிற பிரச்சனை இல்லை. இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான். இந்த பக்கம் வெளியிடம் இருக்குது, ஓய்வெடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. இதுவும் இங்கேயும் வைக்கலாம். யாரையுமே காணலை, எல்லோரும் வெளியில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது. முதல் தடவை நான் தங்க போகிறேன் இதில். இதே மாதிரி தான் நிறைய இடங்கள் அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களையும் வந்து நான் புக் பண்ணியிருக்கிற இடம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலில் தங்குறது, அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த ரூமை பற்றி சொல்லணும்னா, இது ரூம்னு சொல்லலாது, இது வந்து ஒரு ஹாஸ்டல் தான். தேவையான மாதிரி புக் பண்ணிக்கொள்ளலாம். இது Booking.comல இருக்குது. ஆனால் எப்போ பார்த்தாலும் பிஸியாக தான் இருக்கும். இது எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாகவே இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்காக இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இங்கே ஜப்பானில் அப்படின்றதுக்காக. சார்ஜ் பண்ணுறதுக்கான இடங்கள், USB பின் போட்டிருக்கு. அதோட இந்த சார்ஜர் அடிக்கலாம், நமக்கு தேவையான ஆயிடுச்சு சார்ஜ் பண்ணிடலாம் ஃபோனை. அதோட ஏசி இதால் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதால் வந்து நல்லா கூலாக இருக்குது, குளுன்னு இருக்குது, வெளியிலே நல்ல கூலாக தான் இருக்குது. தலையணை கொண்டு வச்சுக்காங்க. அதோட ஒரு பெட்ஷீட் இருக்குது. இந்த பெட்ஷீட்டை நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கமாக இந்த பக்கம் அது உங்களை பொறுத்தது. இதில் ஒரு கேர்டின் மாதிரி இருக்குது. இந்த கேர்டினை நீங்கள் இப்படி மூடிட்டு நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா சரி, அது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்துடும், ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது, அமைதியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், இங்கே வந்து ஃபோன் கதைக்கிறாது, எந்த காரணம் கொண்டும் ஃபோன் கதைக்கிறாது. ஃபோன் கதைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது அந்த பக்கம். மற்றபடி பாட்டு கேட்கல, சத்தமாக ஹேண்ட் ஃப்ரீ போட்டு தான் கேட்கலாம். லேப்டாப் வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம், சத்தம் இல்லாமல் எடிட் பண்ணணும். இதுதான் இங்கே இருக்கிற நிறைய பெரிய நிபந்தனை.
அடுத்தது இங்கே வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். அடுத்தது போகும்போது எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்களோட பொருட்களை அதை பத்திரம் வச்சுக்கணும். ஆனால் யாருமே இங்கே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே கேமரா இருக்குது, மற்றது எல்லாமே QR கோட், எல்லாமே ஸ்கேன் கோட், இது யாருமே உள்ளே வரலாது, தேவையில்லாமல் யாருமே இங்கே உள்ளே வரலாது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஃபோன் கதைக்கிறதுக்கு தனியாக அங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் தான் ஃபோன் கதைக்கணும். நீங்கள் சாப்பிட்றேன்னா சரியான என்னன்னாலும் வெளியில் ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அல்லது வெளியில் இந்த ஓப்பன் ஏரியா ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம வந்து கார்டை வச்சு தான் வெளியே போகணும். ஜப்பான் வந்ததுலேருந்து எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்குற இடம் வித்தியாசமாக இருக்குது, ஆட்கள் வித்தியாசமாக இருக்காங்க, தங்குற இடம் வித்தியாசமாக இருக்குது, ஐயோ போக்குவரத்து வித்தியாசமாக இருக்குது. சரி, இதை ஒரு காட்டிடுறோமாங்க. இது எல்லாமே கொமட் எல்லாமே வந்து கரண்டில் வாங்கி வருங்க. கரண்ட்லாம் இருக்குது. இங்கே வந்து பைப் இல்லை, அது நம்ம ஏரியாவில் இருக்க மாதிரி தண்ணி இல்லை, எல்லாமே டிஷ்யூ தான். அப்படி தண்ணி பாவிக்கிறதா இருந்தால் இதில் பட்டன் இருக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விதத்தில் உங்களுக்கு தண்ணி தேவையோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண இங்கே வந்து தண்ணி வரும். எல்லாமே வந்து கரண்டில் தான், ஒன்றுமே கையால் இல்லை. டிஷ்யூ வேணால் டிஷ்யூ வச்சுக்கொள்ளலாம், அப்படி இல்லை தண்ணி தான் பண்ணோன்னா இதில் இருக்க மாதிரி நீங்கள் மற்ற தண்ணி வரும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை நாள் நிற்கிறோமோ அத்தனை நாளும் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி புதுசாக பெட்ஷீட் மாற்றி, புதுசாக தலையணை மாற்றி, புதுசாக எல்லாமே மாற்றிருப்பாங்க. அதோட நமக்கு தார டவல், ப்ரஷ்லேருந்து எல்லாமே புதுசாக தருவாங்க. ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்குமே மாற்றிடுவாங்க. உண்மையிலே பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க, வித்தியாசமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்கள் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு பார்த்து பண்ணுறாங்க. தூங்கும்போது சார்ஜ் வந்து மேலே தான் இருக்குது, சார்ஜ் பாயிண்ட் மேலே தான் இருக்குது, கரண்ட் அடிக்கும்னு சொல்லி பயப்படுறவங்க இதை கரெக்டிட்டு தான் தூங்கணும். ஆனால் லைட் வந்து ஆஃப் பண்ணிடலாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஆஃப் பண்ணிடலாது. லைட் வந்து அது கூட்டுறது, லைட் அப்படியே குறைச்சிடலாம். இதை குறைச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும், இப்படி ஆஃப் ஆகிடும். வித்தியாசமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, 2 நாளைக்கு இங்கே தான். ஹாஸ்டலுடைய விலை வந்து நான் Booking.comல புக் பண்ணும்போது ஒரு நாளைக்கு இலங்கை காசு 23,000 வந்துச்சு. 23,000ன்றது கொஞ்சம் கூட தான். ஆனால் இந்த பிரதேசத்தில், இந்த டோக்கியோ பிரதேசத்தில் வந்து எல்லா ஹோட்டல்களும் ஹாஸ்டல்களும் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து தங்குறதுக்கு போக்குவரத்துக்கு தான் அதிகமான செலவு. நான் இருக்கிற இந்த சினோகாவா நகரத்தில் வந்து 10 பாகை செல்சியஸில் இருக்குது குளிர். என்னடா இப்படி குளிர்ன்னு பார்த்தேன். 10 பாகை செல்சியஸில் குளிர் இருக்குது. பயங்கரமாக தான் இருக்குது குளிர். இரவு இதை விட கூட இருந்துன்னு நினைக்கிறேன். நேரம் இப்போ 11:30 இருக்குது. வேலைக்கு போகிறவங்கெல்லாம் போயிட்டாங்க. கொஞ்சம் நகரம் அமைதியாக தான் இருக்குது. வெள்ளக்கூடு பாருங்கள், என்ன அகலம் பண்ணி பாருங்கள். நம்ம ஏரியாவில் இருக்க மாதிரி இல்லை, சரியான அகலமாக இருக்குது. இந்த ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து கூட்டமாக போவாங்க தானே, அதுக்காக இந்த அகலமாக போட்டிருக்காங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரியான நிறைய லோரிகள் இருக்குது. இங்கேருந்து தானே வருது, ஜப்பானில் இருந்து தானே. வெயிலுமாகவும் இருக்குது, ஆனால் வெயில் இருக்கிற அளவுக்கு இந்த குளிரை தாக்கு பிடிக்கல. டோக்கியோ சிட்டி பஸ்ஸுகள் எல்லாமே இந்த மாதிரி நம்ம யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போகிற மாதிரி பஸ்ஸுகள் தான். இந்த பக்கம் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு பார்க் மாதிரி. ஆனால் சைக்கிள்கள் வந்து நாங்கள் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகலாம். எல்லாம் ஒரே மாதிரி சைக்கிள் பாருங்கள், சின்ன சைக்கிள், எல்லாமே எலக்ட்ரிக் சைக்கிள்கள் தான், எல்லாம் எலக்ட்ரிக் சைக்கிள்கள். ஆனால் ரெண்டுக்கு எடுத்து ஓடலாம். இதில் வந்து கார்டு இருக்குது. இந்த கார்டுக்கு நாங்கள் பே பண்ணிவிட்டு இந்த கோட் நம்பர் அடித்து லொக்கை எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். ஓடிட்டு அதில் கொண்டு பார்க் பண்ணலாம். இது சைனாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. ஜப்பானில் இருக்கிற சைக்கிள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சின்ன சைக்கிள், நம்ம ஏரியாவில் இந்த சைக்கிள் இல்லை. ஆனால் நல்லா இருக்கும் போல் ஓடுறதுக்கு, ஈஸியாகவும் இருக்குது. வேண்டாம் சின்ன ரோடுகள் உள்ளுக்குள்ளால் அந்த சின்ன இடவுக்குள்ளால் எல்லாத்தாலையும் ஓடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஜப்பானில் வந்து தம் அடிக்கிறாக்கள் எண்ணிக்கை கூட போல் இருக்குது. அதுக்கு தனித்தனியான இடம் வச்சுருக்காங்க. தனித்தனியாக ஒவ்வொரு கூடுமாக வச்சுருக்காங்க. அப்படி தம் அடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வெளியில் நின்றுலாம் அடிக்கலாது. இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் தம் அடிக்கலாம், ஸ்மோக்கிங் ஏரியான்னு சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியான இடங்கள் இருக்குது. நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது வாழ்க்கை. அந்த பஸ் வந்து அந்த இடத்த வந்துட்டு, இது வேறு கலர் பஸ், அதில் நிற்கிறது இன்னொரு கலர் பச்சை. இங்கே இருக்கிற மக்களுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னு சொன்னால், வேலைக்கு போகிறாங்க, வராங்க. அதிகமானவங்க வந்து தனியாகவே போகிறாங்க. நண்பர்கள் குறைவாக இருக்குது, தனியாகவே போகிறாங்க. அவ்வளோ வேகமாக நடக்கிறாங்க.
நம்மள மாதிரி இல்லை, இந்த பதுங்கி மெதுவாகலாம் போகிற மாதிரிலாம் இல்லை, வேகமாக நடக்கிறாங்க. ஓகே, நான் இப்போ டோக்கியோ சிட்டிக்குள்ளே போகிறேன். டோக்கியோ சிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற அடுத்த வீடியோவில் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆர்ஜி சந்திர வீலோக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மீனகா ஃபேஸ்புக் பேஜ், அதோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் தரேன். ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கான வீடியோ லிங்க் வந்து அதில் அனுப்பக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஜப்பான் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.